அவசரத்துக்கு பாத்ரூம்கள் வந்து அங்க போயிருப்பார். வீதியோரம் போயிருப்பார் எங்கள் தமிழ் சொந்தங்கள். தொண்டு சொல்லியே வில்லிசை பாட ஆண்டிகுளத்துல நிக்கிற ஐடியா இருந்தாங்க. இல்ல வவுனியா தாண்டி போய் ஆகிறோம். வீரத்தலம்புகள் எட்டி பார்த்தது பவனியா காடு. என்ன தக்காளி நித்திரையோ விசுறிகளே உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. சாதிக்க மனம் எடுத்து காட்டணும். நாங்கள் இப்ப ஓமந்தைக்கு வந்துட்டோம். நடந்தது தெரியுமா? வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் மாங்குளத்திலிருந்து வவுனியா புறப்பட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இதுவரைக்கும் அந்த காணொலி முடியலை. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 காணொலி போடுற பிளானில் இருக்கிறேன். கண்டிப்பாக 2 காணொலி தான். ஒரு காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இலங்கை நேரத்துக்கு இரவு 10 மணி வரும். ஒன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணொலி தான். மாங்குளத்திலிருந்து வவுனியா போகிறதுட்டு எபிசோட் 3 ஏற்கனவே 2 வீடியோ வந்துட்டுது. எபிசோட் 3 வரும். 10 மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிசோட் 4 வரும். இன்றைக்கு 2 காணொலி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி 2 காணொலி போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். வேறு டாக்டர் ஒரு ஆள் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தவர், தம்பி கூட்டத்தூரம் நடக்காத ஒரு நாளைக்கு 30க்குள்ளே நடந்தால் உனக்கு சேஃப்டியாக இருக்கும், அதாவது முழங்கால் பிரச்சனை வராது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு உடல்நல குறைவும் இல்லாமல் நாங்கள் நல்ல நீட்டாக தான் இருக்கிறோம். சந்தோஷம். அப்படியே நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். யாராக இருந்துச்சாலும் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. முகம் கருத்து போய் தான் கிடக்கும். அது ஒரிஜினல் கலர் நடந்து முடிஞ்ச அப்புறம் வேறு என்னடாப்பா பள்ளி மாதிரி படுத்து கிடக்குறேன். பேக்கு முழுக்கலையும் காய் கொண்டு வர ஒரு பேக்கே அதாட அவன் கேட்க தாரானே இல்லைவான். அப்போது வரைக்கே காய் கொண்டு வந்தான். இப்போ தாரான் இல்லை பேக்க நண்பன் பேக் கொண்டு தாரா. இந்த பேக்கு போடுறதுல ஒரு நன்மை ஒன்று இருக்குது. நேரி நோவை தடுக்கலாம். உண்மையா எனக்கு புறான நேர நோயில் இப்போ நோம்புல சின்ன நோய் ஒன்று இருக்குது. இந்த தொப்பி யார் தந்தான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் நாங்கள் சாப்பிட நாங்கள் தானே அந்த கடையக்காக தான் இந்த பெரிய தொப்பி எங்களை தந்தவா. நண்பன் கேட்க அவ தொப்பி எங்கேயா இருக்குன்னு கேட்க இந்த தொப்பியை பெரிய தொப்பியை தூக்கி தந்துட்டா. என்ன நான் புரோட தொப்பியை போட்டு கொண்டு போறேன். சந்தோஷமா இருக்கு. புரோட சேர்ந்து பயணிப்போம். நான் மழை வர்ற மாதிரி இருக்கு. ஆனா நல்ல ஒரு கிளைமேட். என்ன செம்மையா இருக்கு. இப்ப இங்க கீட் பண்ணுவோம்டா. கீட் பண்ணீங்கன்னா நடந்து போகலாம். கீட் பண்றேன்டா பாட்டு போடணும். மங்கட பாட்டு 2 காலையில 2 புலி நடந்தது தெரியுமா? குருதி நாகம் அந்த பாட்டை போட்டுடுங்க. இப்ப வேகமா நட பண்ணாங்க. இப்ப வணக்கம். எப்படி இருக்கீங்க? வவுனியா போறேன் நான் 3 நாள். இப்போ யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர 3 நாள். நண்பன் என்னோட மாங்குளத்துலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிறார். இவர் எனக்கு மரம் வைக்கிறதுக்கு வவுனியா உதவி செய்தவர். நண்பன் இடையில ஜாயின் பண்ணியிருக்கார். ஓ சரி, ஓகே. சூடாக குளிக்க மாட்டோம்னா போட்டில் இல்லை. இது ஒளியே தான் இருக்கு. குளிப்பீங்களா? சூடா என்ன குளிக்க போறீங்க? நன்றியா என்னோட சூடாவை டெய்லி குடிக்க இதாக கிடக்குது. குளுக்கோஸ் அதிகமானாலும் உடம்புல நன்றி அண்ணா, சந்தோஷம். என்ன பிடிங்க குடிங்க. இதை குடிங்க, மயிலோ குடிங்க. அது எனக்கு தாங்க. நாங்கள் நீங்கள் இந்த மயிலோ குடிங்க எனக்கு தாங்க. ஓகே, நன்றி சொல்லிட்டீங்களா அவருக்கு? நன்றி அண்ணா, சந்தோஷம். கண்டிப்பா. எங்கேருந்து எங்கே உங்களோட இடம்? நான் யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பிச்சேன். நான் நல்லூரில் இருந்து இப்போ 3 நாள் பயணம் போய் வவுனியா கிட்டத்தட்ட எத்தனை நாள் சொல்ல தெரியல. 100 நாளுக்கு மேலே எடுக்கும். இந்த மலை மாவட்டங்கள் எல்லாம் போட்டாங்க. நூறெல்லாம். நீங்கள் உங்களோட பேர் என்ன? தமிழ் ப்ரோசன் பார்த்துருக்கேன். நண்பன் இவர் மாங்குளத்தில் துவங்கினவர். இவரும் 25 மாவட்டம் தொடுவார். இவர் 25 மாவட்டம். ஓகே, சந்தோஷம். சந்தோஷம். நன்றி அண்ணா. என்ன ஓகே, ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஃபுல் சப்போர்ட். வாழ்த்துக்கள். ப்ரோ பேக்கு கோயிலிருந்து ப்ரோ தான் இப்போ 25 மாவட்டம் பயணம் கேப்டன் நெடுந்தீவு நயனாதீவு லஞ்சேதி 29 மாவட்டம். வணக்கம். எப்படி அவங்க அவனும் நடக்கிறான் என்னோட. டேய் வாடா, டேய் வாடா. அவன் மாங்குளத்துலாம் ஜாயின் பண்ணான். 25 மாவட்டம் கடப்பனா. அவன் பேக் எடுத்து 29 மாவட்டம் நயனாதீவு நெடுந்தீவு நடக்கும். 20 மாவட்டம். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறோம். நாங்கள் வேனில் ஒரு கிரிக்கெட் சந்தோஷம் என்ன போயிட்டு வரேன். எங்க அப்படியே போகிற நண்பன் 29 மாவட்டத்தில் நடந்த சாதனை படைக்க போகிறோம். அதான் எக்ஸ்ட்ரா 4 மாவட்டத்தை ஜெயிக்க போகிறான் அவன். என்னென்ன நெடுந்தீவு
பேர் முந்தி இலங்கையில் 24 மாவட்டம் தான் இருந்தது. 24 இருந்தோண்டு சேர்க்கப்பட்டது புதுசா. அப்படிதானடா? அதே மாதிரி இப்ப நான் ஒரு 4 மாவட்டத்தை சேர்த்து வச்சுக்கிறேன். அது தீவடாப்பா. அது தீவுகள். சரி பாய் 30 மாவட்டங்கள் நடந்து போக மாட்டேன்னு போட்டில் போப்போம். சரியாக நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஓமந்தைக்கு வந்துட்டோம். இப்போ நேரம் 3:39. நாங்கள் ஓமந்தையிலேருந்து இங்கே வவுனியாவில் ரூமுக்கு போகிறது கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் இருக்குது. 16 கிலோமீட்டர் இருக்குது. ஓ வணக்கம். அப்படியே நாங்கள் ரூமுக்கு தான் போக போகிறோம். சரி நாங்கள் அப்படியே போய்க்குள்ள என்ன நடக்குதோ உங்களுக்கு எல்லாமே காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் நண்பர்களை பாருங்க. வணக்கம் சொல்லுங்கள் நண்பர்கள். வணக்கம் மக்களே. வணக்கம் உறவுகளே. கொஞ்சம் லைட்டாக எடுது. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஓமந்தையில் இருக்கிற அம்மாச்சி வந்திருக்கோம். இங்கே நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன அன்னை ஒரு ஆள் எங்களை சாப்பிட்றது ஜூஸ் சாப்பிட்றதோ ஜூஸோ ஏதோ ஒன்று செய்வோம். வாங்க சாப்பாட்டுக்கு இந்த வரலாற்றுலேயே 300 நாளைக்கு 300 நாளைக்கு இருப்பியோ சாப்பிடாம? சரி ஓகே நாங்கள் அப்படியே ஜூஸோ சாப்பிடுவோம் ஏதோ செய்துட்டு போவோம். என்ன நாங்கள் நன்றி அண்ணா நன்றி. ஓமந்தையில் இருக்கிற அம்மாச்சியில் மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் புறப்பட்டுட்டோம். அப்படியே நாங்கள் வவுனியாவுக்கு தான் போகிறோம். வவுனியா டவுன் வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வணக்கம் அண்ணா. எடுத்த நீ ஒரு செல்ஃபி நண்பன இவ்வளோ நாள் நண்பன் வீட்டை இருந்தாலும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்த நீ. ஐயா வணக்கம். என்ன மாதிரி வந்துட்டோம் முதலாவது வவுனியா வந்துட்டோம். வவுனியா மாவட்டம். அடுத்த ஆந்திராவரம் புத்தளம் எல்லாம் நடப்பாதா? நடப்பாடியா? 3 நாள் தானே ஆரம்பிச்சு? 3 நாள். சரி சரி நல்லது வாழ்த்துக்கள். நன்றி. இது சாதிக்காம எடுத்து காட்டணும் இருக்காரா? இது வந்து ஓமந்தை வவுனியா கிட்ட வந்துட்டீங்க. குழம்பு நல்லதாண்ணா. யாரும் சொன்னதான் நீங்கள் போய் கொண்டுக்கிறேன். ஒரே நடையாக போகுது. எல்லாம் உங்களை டீமலாக இருக்குது அண்ணன். சரி போயிடுவோம். பாய். சரி ஓகே. வணக்கம். வணக்கம். என்ன வேலை? உங்களோட ரசிகர் தான் நாங்கள். நன்றி அண்ணா. நன்றி. ஓமந்தையா? அது போய்க்கிறேன்னா நான் காலையில் வந்தான்னு சொன்னால் திரும்பி வந்து நாங்கள் ரெண்டே எங்கே தங்குறாரு? ரெண்டே வவுனியா 2 பேர் அனுப்பி விடுறாங்க. அப்போ அங்கே போய் தங்க போகிறோம். சரி நன்றியா. சந்திப்போம். ஓகே. குடிங்க எங்களுக்கு இல்லை இது எங்களோட நண்பன் டிஜேக்கு நாங்கள் கொடுக்குறோம். கையளிக்கிறோம். அப்படியே ஒன்றா போய் குடிப்போம். நன்றி அண்ணா. போயிட்டு வரேன். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தெரியுமா? தெரியும். கண்டுட்டாரு. இப்போ எங்கே இலங்கையில் 25 மாவட்டம். என்ன சாப்பிடுவோமா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு என்ன பிடிக்கும்? இல்லை பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு போகலாமா? தம்பி 5000 மணி நான் வாங்குறேன். நீங்கள் நாங்கள் மாங்குளம். அனைத்து டிக்டாக் உள்ளங்களே இந்த அன்பான விசுறிகளே உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து ஓமந்த சந்தியில் வந்து நின்று நிற்கணும். இதில் இருந்து எங்கே போய் அடுத்த தாங்கிற இன்றைக்கு நாங்கள் மாங்குளத்துலேருந்து வவுனியா வலிக்கிறோம். வவுனியா போய் கொண்டிருக்கோம். வவுனியா போய் கொண்டிருக்கிறீங்க. இதில் நோக்கம் இருக்குது. இதுதான் நோக்கம். அதாவது நாங்கள் இப்போ இலங்கையிலிருந்து கொண்டு மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் அதாவது ஒவ்வொரு பிரிஞ்சிருக்கோம். அதை ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு சமாதான நடைபெறும். அதோட 2022ஆம் ஆண்டு நான் ஒரு சைக்கிளில் 25 மாவட்டம் போகிறேன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 17 மாவட்டத்துக்கு கடந்து ஒரு 14 மாவட்டத்தில் மரம் நட்டுருக்கேன். அதில் மிச்சம் இருக்குது. அதில் நடுவாங்க சொல்லி இந்த காலத்தில் எடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள். உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் தங்கணும். இப்படியே பார்த்தீங்களா அவர் வந்து எல்லா மக்களும் வந்து நல்ல சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையை சுற்றி நடந்து இன்றைக்கு வந்து
ஓமந்த சந்தியில் நிற்கிறேன். இனி இதில் இருந்து பவுனியா சொல்லுங்க. என்னோட வார இந்த அதோட அவரும் தான் அவர் நிற்கிறோம். ஓகே, நன்றி. அவற்ற பயணத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். தம்பி, ஏன்னா நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரே பேக்கில் தூக்கி கொண்டு போக மாட்டீங்க. அதனால் 2 பேக். 2 பேக். நீங்கள் வாங்கிங்க. தம்பி ஒரு பேக் எப்படிங்க? ஓகே தம்பி, பாய் 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 பாய். அதன் நேம் டிக்டாக் விசிறிகள். சரியா, ஓகே, நன்றி. தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. நன்றி. சிலாவல் விசிறிகள். பாய் பாய். அதன் நேம் சிலாவல் விசிறிகள். ஓகே ஓகே பாய் பாய். பிளாக்னர் ப்ரோக்ராம். இப்போ பிளாக் கொண்டு வருது. சிக்னல் வருது தான் பாருங்க. சரி, போயிட்டு வா. சரியா, ஓகே. பாய். அவனா போயிட்டு வாங்க. உங்களை நம்பரே தான் வந்து நடிப்பேன். நன்றியா. பார்த்துங்க. சரி, உடம்புகளை கவனி. சரியா, ஓகே. சோடா கலர் கூட குடிக்காத, தண்ணி குடிக்கணும். ஓ, அதுக்கெல்லாம் நல்லா. சரியா, சரி, ஓகே, பாய். 2 பேரும் வேற இருக்கணும் போலாடா. வாராட்டி வேற இருக்கணும். என்ன தக்காளி நித்துறையோ? நித்துற பிஸ்கட் சாப்பிட ஓய்வு. 2 நிமிஷம் 10 நிமிஷமாக போகுது. சரி சரி சரி, நாங்கள் ரூமு வெளில போவோம். என்ன இங்கே பாருங்க, ராசனை வாங்கி தந்த பிஸ்கட் அங்கால கிடக்குது. வேறு ஜூஸ் சாப்பிடணும். அப்படி நாங்கள் வளைக்கிடுவோம். 3 மணிக்கு பிளான் போட்டது முடிக்கிறதுக்கு. ஆனால் 30 மணிக்கு தான் நேற்றையா மாதிரி தான் முடிய போகின்றேன். பரவாயில்லை, உறவுகள் அன்பு தானே இல்லை. வந்து நின்று ஒரு அடிக்கணும் இல்லை, அப்படியே பார்த்துட்டு போக மாட்டாங்க. இப்போ நான் முடிச்சுட்டு வரோம். கொண்டு போயிட்டு வரேங்க. அப்புறம் போகுது. அப்படி போகணும். போயிட்டு ஆனால் இந்த 3 மணி பிளான் போட்டு அப்படி லேட் ஆகிட்டேன். மழை அங்கெல்லாம் மழை படுங்க மாதிரி மழை மணியா டவுனுக்கா? பயங்கர மழையா? பெருசாக ஊருக்கு கொண்டு எல்லாம் மழை அப்படி இல்லாத காய்ச்சி வேற அப்படி லேட் ஆகிடும். மற்றபடி ஒன்றும் இல்லை. தண்ணி கொண்டு தான் காணல இடமாக ரசிக்கிட்டேன். மழை என்ன மழை பெய்யுது. இந்தியாவில் கொஞ்சம் மழை தான் வர. பயங்கர மழை. அங்கே அதான் மழை. இங்கே மழை இல்லை, அங்கே மழை. டவுனியார டவுனில் மழை. மழை இதில் கண்டு சரி நிற்கிறாங்களே பாருங்க. மழைக்கு போய் மாட்டுப்பட்டா சம்பவம். ஆள் படுத்து நிறுத்துறா போல. நான் நித்திரையா இல்லை, மழையை பார்க்க பயமா. எனக்கு தான் மாட்டுப்பட்டா சம்பவம் தானே. மழைக்கு மாட்டுப்பட்டா நாளைக்கு இதே இன்றைக்கு தலையில் வச்சோன்னு தான் நடக்கும். ஓ, அதுதான் நடக்க வேணும். எனக்கு நினைக்கிற பிரச்சனை இல்லை. நண்பன் அவங்கள அப்படியே விடுவோம். அவங்கள அப்படியே போய் எதுவும் நாங்கள் இதில் பக்கத்தில் ஒரு ரூமும் இல்லையா? இதில் போகிற பாதையில் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர். அப்படி போ. அவங்கள எவ்வளோ ஆசை கொடுக்கணும் வாங்கினது? அவங்க ரூமை விட்ரோ பண்ணி போட்டு தாண்டி குளம் வரைக்கும் கொஞ்சம் அப்படிதாங்க பார்த்துட்டு அங்கே யார் நிற்கிறது? இப்போ 15-16 கிலோமீட்டர் நடக்க முடியாது ரூமுக்கு. 15-16 தேவை இல்லை. இப்போ அங்கே யார் நிற்கிறது? எங்கடையா சாப்பிடுங்கண்ணா. இது வீடியோ தான். தேங்க்யூ தம்பி தமிழ் பிஸ்கெட் தந்துருக்காரு. நாங்கள் அவர் கொண்டு கொடுக்கல. டிஜே சோடா வந்து கொடுங்க. அண்ணா 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 சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ திருப்பி வவுனியா நோக்கி போகிறோம். தாண்டிக்குளம் போகிறோமோ இல்லை வவுனியா போகிறோமோ எங்களுக்கு தெரியாது. ஐவண்ண போகிறோம் அங்கேயாது. இப்போ அதாவது அதில் நின்றுட்டு சும்மா ஓடி பார்த்தேன். ஓடி பார்க்க டக்குன்னு எங்களுக்கு ஸ்பீட் வந்துடுது. அப்போ நடந்த ஸ்பீட்டாக போகிறோம். சரியா, கலைக்கு தான் நடக்க கொஞ்சம் ஸ்பீட்டாக இருக்குது. என்ன? ஆமாம், முதல்ல வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துருந்தோம். திடீர்னு வந்து கொஞ்சம் தூரம் ஓட வலிக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதே ஸ்பீடில் போக போகிறோம். சரியா, நாங்கள் தாண்டி குளத்தில் நிற்கிற ஐடியா இருந்தாங்க. இல்லை, வவுனியா தாண்டி போயே ஆகிறோம். அம்மா யோசிப்பா கத்தி கொண்டு போகிறான்ட்டு. அது இவனுக்கு தான் தெரியும் நிலைமை. அவனுக்கு யாருக்கு அவன நிலைமையா. இப்போ நாங்கள் சரியாக எங்கே நாங்கள் நிற்கிறோம்னு சொல்ல போனால் ஓமந்த போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிற்கிறோம். அம்பிகை பொன்னம்பலவன்
ஆஹா. ஞான குரு ஓஹோ நிபதம் நாடே அம்மனுக்கு அரோகரா. அந்த நத்தம் வந்து சொன்னீங்க வெள்ளினில் பாட முன்னே வந்தருள்வாய் கண்ணபதியே ஆமா வந்தருள்வாய் கண்ணபதியே வாணி சரஸ்வதியே 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 அம்மா கேட்ட வரம் அருள்வாய் அம்மா கேட்ட வரம் அருள்வாய். இவ்வாறு வெள்ளிசை பாட வந்திருக்கும் நாங்களோ ஓஹோ ஏட்டிலே எழுத்தறியோம் ஆஹா எழுதும் வகை நாம் அறியோம் ஓஹோ பாட்டிலே பொருளும் ஆஹா பாடும் வகை நாம் அறியோம் ஓஹோ ஏட்டில் எழுத்து அறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் பாட்டில் பொருள் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் அறியோம். இவ்வாறு ஆமாம் நாங்கள் இலங்கையிலே உள்ள ஓமோம் 25 மாவட்டங்களை நடந்து கடப்பதாக வடபாங்கிலே யாழ்ப்பாண மாநகரிலே ஆமாம் பதிகாவலன் காதலன் நல்லூர் பெருமாள் வாசலிலே ஓரோஹரா தேங்காய் அடித்து ஆரம்பிக்கப்பட்ட நமது நடைபயணம் இன்றுடன் என்னுடன் 3 நாட்களை தொட்டது. அதற்கு இடையிலே நாங்கள் வரும்பொழுது கண்ட காட்சிகளும் கண்ட கோலங்களும் நாங்கள் இடையிடையே எங்கள் அன்பு உறவுகளை சந்தித்த நேர்காணல்களையும் அவர்களின் நமக்காக அளிக்கப்பட்ட கௌரவிப்புகளையும் அன்பளிப்புகளையும் கொடைகளையும் பற்றி இதை மூலம் பாட வந்திருக்கிறோம். ஆமாம் யூடியூப்பில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தையரே அண்ணாமாரே அனைவருக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம். தமிழ் புரோ தொண்டு சொல்லியே வில்லிசை பாட அப்படி இல்ல தமிழ் புரோசு தானே நல்லூரிலிருந்து நடைபயணம் ஆரம்பித்தான். அவர் பொடிநடிகை ஆரம்பித்தார். அப்புறம் அவ்வாறு நடந்து வருகின்ற வீதிகளிலே எங்கள் அன்பு உறவுகள் எங்கள் தமிழ் சொந்தங்கள் மற்றது நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் மலர் மாலையிட்டு நல்லோர் கந்தனின் வாசலிலே இருந்து அப்படி நமது தமிழ் புரோசை வழி நடத்திவிட தமிழ் புரோஸ் வீறு கொண்ட வேங்கையாய் சீற்றம் கொண்ட சிங்கமாய் அப்படியோ அண்ணன் நடை போட்டு ஆரோகரா ஆரோகரா என்று சொல்லி ஆவேச நடை நடந்து முதலாம் நாள் முடிவு நிலையிலே ஆமாம் முடிவு நிலையிலே தலைவா எனக்கு ஒரு சந்தேகம். அவர் சரி நடைப்பயணம் போட நடைப்பயணம் போட அவர் ஏன் நடைபயணம் போகின்றார் என்றால் நமது இலங்கை தாய் நாட்டிலே இரு நாட்டிலே ஒற்றுமையே பரமென்று வாழ்ந்த மக்களை பல்வேறு காலகட்ட சூழ்நிலை சிக்கல் காரணமாக ஒன்றோடு ஒன்று மோதுபட்டு சிக்குண்டு சிதையுண்டு போன காரணத்தை மேன்மையாக கொண்டு எம்மதமும் சம்மதம் என்ற வழியிலே எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம எங்கள் உறவுகளை சந்திக்க கொடிநடையாக செல்கிறார். தன் மன துணிவுடனும் அவர் துணிவுடனும் நடந்து கொண்டே செல்கிறார். அப்படியோ யாழ்ப்பாண நகரிலிருந்து ஆரம்பித்த தமிழ் புரோசின் நடை இவ்வாறு நடந்து வருகின்ற வேளையிலே அவர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கொடிகாமம் ஓமையா கொஞ்சம் களைச்சி போடுங்க கொஞ்சம் கதையை சொல்லி முடிங்க. கொடிகாமம் படை பிறந்தன் வந்து அடைந்தார். அவர் முதல் நாள் பயணமாக 67 கிலோமீட்டர்களை அவர் மாறி சொல்லி போடுவீங்க 62 கிலோமீட்டர் கடந்து வரவர். ஆமாம் அவ்வாறுதான் கணக்கில நான் கொஞ்சம் பாட்டில நான் கொஞ்சம் டாப்பு. ஐயோ உங்களோட குறைகள் நிறைகளை சொல்றவர்கிட்ட நீங்கள் அவர் என்ன செய்ய டக்குன்னு சொல்லி முடியுங்க. முதல் நாள் இரவு பகலாக அயராது உழைத்து அவரது சகாக்களுடன் 62 கிலோமீட்டர்களை வெற்றிகரமாக நடந்து பரந்தன் சந்தையிலே தனது முதல் இருப்பை உறுதி செய்தார். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, என்னன்னு சொன்னா இரவில் அவசரத்துக்கு பாத்ரூம்கள் வந்து அங்க போயிருப்பார். வீதியோரம் போயிருப்பார், போசுகளே போயிருப்பார், தெரிஞ்சவர் அறிஞ்சவர் வீட்டா தானே போயிருப்பார், எங்கள் தமிழ் உறவு தானே என்று போயிருப்பார். வேற லெவல். அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக அப்போதுதான் அங்கு மிக முக்கியமான ஒரு கட்டம் நடைபெறுகிறது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு 10 மணிக்கும் அதாவது இலங்கை நேரம் இரவு 10 மணிக்கும் ஒரு காணொலி வரும். அதாவது இந்த முடிவு கட்டம் வவுனியாவுக்கு நாங்கள் போய் சேர்ந்த நாங்களான்றது நீங்கள் அதெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல காமெடியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள்.
தொடர்ச்சியாக டெய்லி 2 காணொளிகள் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்.